வணக்கம். இந்தியாவின் மிக நெருக்கமான நண்பன் ரஷ்யாதான். ஆனால் போர்க்கள விமான இயந்திர தொழில்நுட்பத்தை மட்டும் ஏன் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு தர மறுத்தது ரஷ்ய நாடு? அதே சமயம் திடீரென்று எப்படி பிரான்ஸ் நமக்கு மிகவும் நெருக்கமானது? 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கான என்ஜினை கூட தயாரிக்க முன்வந்தது எப்படி? இந்த இரண்டு கேள்விகளும் இன்று இந்தியாவில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக உள்ளன. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் பெரும் ஊழல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும்போது, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது குழுவினரின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும் இந்த இந்தியா பிரான்ஸ் ஒப்பந்தம் என்பது பலருக்கும் தெரியாது. டிஆர்டிஓவின் மேதாவிலாசிகளான விஞ்ஞானிகளின் திறமையின் பலன்தான் இந்த ஒப்பந்தமாகும். இந்தியாவின் இனிய பழிவாங்கலின் கதையை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது தொடங்குவது கேலியம் நைட்ரேட் என்ற செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகரமான பொருளில் இருந்துதான். அது 2016ஆம் ஆண்டு நடந்த சம்பவமாகும். 2016இல் பிரான்சில் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா தயாரான அதே காலகட்டத்தில் 36 ரஃபேல் விமானங்களை வாங்கும்போது இந்தியா ஒரு கோரிக்கையை பிரான்சிடம் முன்வைத்தது. ரேடார்களில் பயன்படுத்தப்படும் கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பத்தை இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என்பதாக இருந்தது அந்த கோரிக்கை. அது ஒரு சிறிய விஷயம் அல்ல என்பது ஒரு உண்மையாகும். சிலிக்கான் சிப்புகளை விட 10 மடங்கு வேகமும் வெப்பத்தை தாங்கும் திறனும் கொண்ட இந்த சிப்புகளை அப்போது உலகில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய 5 நாடுகள் மட்டும்தான் தயாரித்திருந்தன. மற்ற நாடுகளால் உருவாக்கவோ பிரதி எடுக்கவோ முடியாத அளவுக்கு சிக்கலான தொழில்நுட்பமாகும் அது. அதை உருவாக்கி எடுப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இந்தியா அந்த கோரிக்கையை முன்வைத்த போது அன்றைய பிரெஞ்சு அரசு அதை மிக கடுமையாக மறுத்தது. எங்களால் அதை ஒருபோதும் தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இது மிக ரகசியமாக நடந்த பேச்சுவார்த்தை என்றாலும் பின்னாளில் தேசிய ஊடகங்கள் அது குறித்து கட்டுரைகள் எழுதியுள்ளன. 2016இல் கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பத்தை தர முடியாது என்று சொன்ன பிரான்ஸ் 2026இல் எப்படி அதைவிட சிக்கலான என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் இணைந்து உருவாக்க முன்வந்தது? இந்தியாவுடன் திடீரென இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு உருவாக என்ன காரணம்? அதை இந்தியாவின் இனிய பழிவாங்கலின் விளைவு என்று சொல்ல முடியும். கேலியம் நைட்ரேட் பாதுகாப்புத் துறையில் இன்று மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. போர் விமானங்கள், ஏவுகணைகள், கப்பல்கள் ஆகியவற்றின் மின்னணு அமைப்புகளை வலிமையாக அது உதவுகிறது. அதிநவீன ரடார் அமைப்புகளில் அதன் பயன்பாடுதான் மிக முக்கியமான விஷயமாகும். பழைய ரடார்களில் சிலிக்கான் அடிப்படையிலான டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிநவீனமான AESA, அதாவது ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார்கள், அதிலும் கேன் அடிப்படையிலான ரடார்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. அப்படி ஒரு AESA ரடாரை உருவாக்க வேண்டுமானால் கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானதாகும். அதனால்தான் கேன் அடிப்படையிலானது என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு ரடாரை உருவாக்க நமக்கு அந்த தொழில்நுட்பம் வேண்டும். அதை உருவாக்கி முடித்தால் அதிக தூரத்தில் உள்ள எதிரிகளை கண்டறிய முடியும். மிக துல்லியமான காட்சிகளை வழங்க முடியும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை கண்காணிக்கவும் முடியும். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமானது கேலியம் நைட்ரேட் தான். அந்த தொழில்நுட்பத்தை தான் பிரான்ஸ் நமக்கு தர மறுத்தது. ஆனால் நம்மால் அப்படி தோற்று கொடுக்க முடியுமா என்ன? ஒருபோதும் இல்லை. இந்தியாவின் இனிய பழிவாங்கல் அங்குதான் தொடங்கியது. பிரான்ஸ் கதவை சாத்திய போது இந்தியா துவண்டு போகவில்லை. டாக்டர் மீனா மிஸ்ரா என்ற இந்திய விஞ்ஞானியின் தலைமையில் டிஆர்டிஓவின் SSPL ஆய்வகம் வரலாறு படைத்தது அங்குதான். நீங்கள் தராவிட்டால் நாங்களே உருவாக்குவோம் என்ற வைராக்கியத்தில் அவர்கள் உழைத்தனர். விளைவு 2023ஆம் ஆண்டுக்குள் இந்தியா சொந்தமாக கேன் சிப்புகளை உருவாக்கியது. அந்த தொழில்நுட்பத்தை வைத்திருக்கும் உலகின் 6வது நாடாக அதன் மூலம் இந்தியா மாறியது. இந்தியாவுக்கு பிறகு வேறு எந்த நாடும் அதுபோன்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. இதிலிருந்தே எவ்வளவு சிக்கலான ஒரு தொழில்நுட்பத்தை நம் நாடு உருவாக்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் இந்த வெற்றி உலகுக்கு அனுப்பிய செய்தி மிக தெளிவானதாகும். இந்தியா இனி வெறும் பையர் மட்டுமல்ல, உருவாக்கும் நாடும் கூடவாகும். எங்களால் வாங்க மட்டுமல்ல, நீங்கள் தராவிட்டால் அதை உருவாக்கவும் முடியும் என்று மீண்டும் ஒருமுறை உலகின் முன் நிரூபித்தது இந்தியா. கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை தர மறுத்தபோது அதை சொந்தமாக உருவாக்கி இந்தியா உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதற்கு பிறகு சமீப காலத்தில் நடந்த மிக முக்கியமான சாதனைதான் இந்த கேன் தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்பாகும். இதனுடன் பிரான்ஸ் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அதிர்ந்தன. இது பிரான்சுக்கு எதிரான இந்தியாவின் இனிய பழிவாங்கலாகவும் அமைந்தது.
கேன் தொழில்நுட்பம் நம் ரேடார் அமைப்புகளில் மட்டுமல்ல, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்களிலும் மிக முக்கியமானதாகும். எதிரிகளின் தகவல் தொடர்பு சமிக்ஞைகளை சீர்குலைப்பதற்கும் ஏவுகணைகளை வழி திருப்புவதற்கும் கேன் கருவிகள் பயன்படுகின்றன. இவை உயர் அதிர்வெண்ணில் இயங்கும் திறன் கொண்டிருப்பதால் எதிரிகளின் சமிக்ஞைகளை வேகமாக எதிர்கொள்ள முடியும். மேலும் நவீன ஏவுகணைகளின் முன்பகுதியில் உள்ள சென்சார்களிலும் கேன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஏவுகணைகள் இலக்கை விரைவாக சென்றடையவும் வெப்பம் காரணமாக செயல்திறன் குறையாமல் இருக்கவும் உதவுகிறது. போர்க்களங்களில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான ரேடியோ தகவல்களை பரிமாறுவதற்கு கேன் அடிப்படையிலான பெருக்கிகள் உதவுகின்றன. இவை சிறிய மின்கலன்களிலும் அதிக ஆற்றலுடன் இயங்கும். அதாவது பாதுகாப்பு துறையில் மிகவும் அவசியமான ஒன்றை உருவாக்கியது DRDO. அதன் மூலம் இந்தியா உண்மையில் உலகை வியக்கச் செய்தது. இந்தியா பிரான்ஸ் ஆயுத ஒப்பந்தத்தில் இது ஒரு முக்கியமான அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதுவரை பேச்சுவார்த்தை நடத்தும் போது பிரான்சுக்கு ஒரு மேலாதிக்கம் இருந்தது. ஆனால் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இங்கு இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. சரி, நீங்கள் தராவிட்டால் நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம் என்று இந்தியா நேருக்கு நேர் சொல்லும் அளவுக்கான மேலாதிக்கத்தை பெற்றுள்ளது. பிரான்சின் மனோபாவமும் அங்கு மாறியது. அதாவது இப்போது என்ஜின் தொழில்நுட்பத்தை நாம் கொடுக்காவிட்டாலும் சில ஆண்டுகளில் இந்தியா அதை உருவாக்கிவிடும் என்பதை பிரான்ஸ் புரிந்து கொண்டது. அதே நேரம் இந்தியாவுக்கு தொழில்நுட்பத்தை வழங்க தயாரானால் இந்தியாவுடன் நீண்டகால நட்பை உருவாக்க முடியும். அடுத்த 40-50 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடன் மிக நெருக்கமான நட்பை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறது பிரான்ஸ். மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பை பிரான்ஸ் இந்தியாவில் காண்கிறது. என்றோ ரஷ்யா இந்தியாவிற்கு உதவியது. அந்த நன்றி கடனை நினைத்துதான் இன்றும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அழுத்தம் கொடுத்தும் கூட ரஷ்யாவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையையும் இந்தியா எடுப்பதில்லை. அதாவது இந்தியா உதவி செய்த நாடுகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அந்த உதவியையும் ஒருபோதும் மறப்பதில்லை. ரஷ்யாவிடம் இந்தியா காட்டும் அந்த நட்பும் நம்பிக்கையும் இந்தியாவை போன்ற ஒரு நண்பன் தேவை அல்லது இருப்பது நல்லது என்ற எண்ணத்தை பிரான்ஸ் அரசுக்கும் ஏற்படுத்தியிருக்கும். அமெரிக்க பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை உருவாக்கி ஒரு சுதந்திர நாடாக நிற்க விரும்பும் பிரான்ஸ் இந்த நூற்றாண்டில் தங்களின் சிறந்த பங்குதாரராக இந்தியாவை தேர்ந்தெடுக்கும். ஒருவேளை எதிர்காலத்தில் தங்களை விட மேலே செல்லக்கூடிய சக்தியாகும் இந்தியா அந்த நாட்டின் வளர்ச்சி பாதையில் தங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் நிச்சயமாக அந்த நாட்டுடன் நீண்டகால நல்லுறவை வளர்த்து கொள்ள முடியும் என்று பிரான்சின் அறிவுஜீவிகள் நினைத்திருக்கக்கூடும். பிரான்சின் மனோபாவ மாற்றத்திற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். இவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தும் ஏன் ரஷ்யா நமக்கு ஆயுதங்களை விற்றதுடன் நின்றுவிட்டது? தொழில்நுட்பத்தை மட்டும் தர மறுத்தது. ரஷ்யா நம்மை நிரந்தர வாடிக்கையாளராக வைத்திருக்கவே விரும்பியது. இந்த உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுக்கவும் முடியாது. ரஷ்யா நமது நட்பு நாடுதான். பல நேரங்களில் நமக்கு உதவி உள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணையை கூட ரஷ்யாவுடன் இணைந்துதான் உருவாக்குகிறோம். அப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைத்துள்ளன என்றாலும் ரஷ்யா நம்மை என்றென்றும் வாடிக்கையாளராக வைத்திருக்கவே விரும்புகிறது. இப்போது ஒரு என்ஜின் பழுதடைந்தால் உதிரி பாகங்களுக்கு நாம் ரஷ்யாவைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ரஷ்யாவிற்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உண்மையில் சீனாவின் என்ஜின் தயாரிப்பில் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவின் பங்களிப்பு மிகப்பெரியதாகும். அப்படி ஒரு உதவி இந்தியாவுக்கு ரஷ்யாவிடம் இருந்து கிடைக்கவில்லை. ரஷ்யா தங்களின் சிறந்த போர் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது, அதை மறக்க முடியாது. அதன் என்ஜினை மட்டும் ஒரு பிளாக் பாக்ஸ் போலவே கையாண்டது. இப்போது நம் HAL நிறுவனம் சுகோய் 30 MKI விமானங்களை உருவாக்குகிறது. ஆனால் HALக்கு என்ஜின் பாகங்களை பொருத்த மட்டுமே ரஷ்யா அனுமதி கொடுத்துள்ளது. என்ஜினின் முக்கிய பாகமான சிங்கிள் கிறிஸ்டல் பிளேடுகளை தயாரிப்பதற்கான உலோகவியலை அவர்கள் கற்றுத்தரவில்லை. என்ஜின் உருகாமல் மிக அதிக வெப்பத்தை தாங்க உதவும் அந்த மிக ரகசியமான தொழில்நுட்பத்தை ஒருபோதும் ரஷ்யா தர தயாராக இல்லை. ரஷ்யாவை பொறுத்தவரை விமானங்களை விற்பதை விட அவற்றின் பராமரிப்பு மற்றும் உதிரிப்பாக விற்பனையில் தான் அதிக லாபம் கிடைக்கிறது. என்ஜின் தொழில்நுட்பத்தை முழுமையாக இந்தியாவுக்கு கொடுத்துவிட்டால் அடுத்த 30-40 ஆண்டுகளுக்கு இந்தியா ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்காது. அது ரஷ்யாவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமான இழப்பை ஏற்படுத்தும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் என்ஜினின் சோர்ஸ் கோட் இந்தியாவுக்கு தர ரஷ்யா மறுத்துவிட்டது. சொந்தமாக பண முதலீடு செய்தும் தொழில்நுட்பம் கிடைக்காது என்பது புரிந்ததும் 2018 அந்த திட்டத்தில் இருந்து இந்தியா விலகியது. இனி இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யா மீது அழுத்தம் கொடுத்து அல்லது அதிக சலுகைகள் வழங்கி எதையும் சாதித்துக் கொள்ளும் சூழல் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் ரஷ்ய என்ஜின்கள் வலிமையானவைதான் என்றாலும் அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு என்ஜின்களுடன் ஒப்பிடும்போது ரஷ்ய என்ஜின்களின் ஆயுட்காலம் குறைவாகும். சர்வீஸ் லைஃப் மிக குறைவாகும்.
ரஷ்ய என்ஜின்களுக்கு அடிக்கடி பராமரிப்பும் தேவையாகும். ஆனால் பிரெஞ்சு என்ஜின்கள் நீண்ட காலம் கெடுதலின்றி இயங்கக்கூடியவை. எதிர்காலத்திற்கான சிறந்த வழி அதுதான் என்று இந்தியா முடிவெடுத்தால் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு பதிலாக பிரான்ஸை தேர்ந்தெடுப்பதில் எந்த தவறும் இருக்காது. அங்குதான் இந்தியா பிரான்ஸ் உறவு தொடங்குகிறது. ரஷ்யா தர மறுத்ததை தந்தால் இந்தியாவுடன் மிக நெருங்கிய உறவை வளர்க்கலாம் என்று பிரான்ஸ் கணக்கிட்டிருக்க வேண்டும். இந்தியா பிரான்ஸ் உறவில் தந்திரோபாயமான நகர்வை மேற்கொண்டு இந்தியாவுடனான பிணைப்பை என்றென்றைக்கும் வலுப்படுத்த அதன் மூலம் பிரான்சால் முடிந்தது. இந்தியா கேனை உருவாக்கியதை கண்டபோது பிரான்ஸ் புரிந்து கொண்டது, இனி தொழில்நுட்பம் தராவிட்டால் இந்தியாவை பிடித்து வைத்திருக்க முடியாது என்று. அமெரிக்காவோ ரஷ்யாவோ தர மறுத்த தொழில்நுட்பத்தை 100% பரிமாற்றத்தின் மூலம் பிரான்ஸ் இந்தியாவுக்கு தர சம்மதிக்கிறது. அப்படித்தான் இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCAவுக்கான என்ஜினை பிரான்சுடன் இணைந்து இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. அது வெறும் என்ஜின் தயாரிப்பு மட்டுமல்ல, இந்தியாவின் பேரம் பேசும் திறன் உலகின் முன் நிரூபிக்கப்பட்ட தருணமாகும். அமெரிக்க என்ஜின் தயாரிப்பாளர்கள் 80% தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்கிய நேரத்தில் பிரான்ஸ் 100% வழங்க முன் வந்தது. இங்கு நாம் மிகவும் பாராட்ட வேண்டியவர்கள் DRDO விஞ்ஞானிகளும் பிரதமர் நரேந்திர மோடியும் தான். நரேந்திர மோடியின் தொலைநோக்கும் அது சார்ந்த உத்திகளும் தான் அந்த வெற்றிக்கான காரணங்களாகும். ஆத்ம நிர்பர் பாரத் என்பது வெறும் முழக்கமல்ல என்பதை அவர் நிரூபித்தார். வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்கள் வாங்கும்போது தொழில்நுட்பமும் வேண்டுமென்ற கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தார். இந்திய விஞ்ஞானிகளுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் அளித்தார். அதன் பலன்தான் இன்று நாம் காணும் இந்த வெற்றியாகும். ஒரு உலக சக்தியாக இந்தியா வெகு விரைவில் மாறுவதை காண முடியும். ஜெய்ஹிந்த்.